ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்சிபியில் ஏற்கனவே 3 பிளேயரை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த 3 பிளேயருக்கு அடுத்து எந்தெந்த பிளேயருக்கு வந்து ஆர்சிபி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுலை தாங்க ஆர்சிபி எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அவரை எத்தனை கோடிக்கு எடுத்தாலுமே சரி, எத்தனை டீம் வந்து போட்டிக்கு வந்தாலும் சரி, ஆர்சிபி அவரை எடுக்காம விட போறதில்லன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது 50 கோடி ஆகட்டும், 60 கோடி ஆகட்டும், அந்த ஒரு பிளேயருக்கு வந்து இவ்வளவு கோடிகள் செலவு பண்ணாலும் சரி, அவரை நம்ம தக்க வச்சுக்கின்னு மற்ற பிளேயருக்கு எவ்வளவு கோடிகள் கொடுத்து வேணும்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தற்பொழுது முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 பேரை தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறதுனால கம்பல்சரியா இன்னும் 3 பிளேயரை வந்து ஆர்டிஎம் கார்டை வச்சு அவங்களுக்கு தேவையான பிளேயரை வந்து தக்க வச்சுக்கலாம். முகமது சிராஜை வந்து தக்க வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து கடைசி நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 3 பேர் மட்டும் தக்க வச்சு ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க ஆர்சிபி. அப்படி என்ன மாதிரியான திட்டத்தை வந்து வச்சிருப்பாங்க, எந்த பிளேயர்ஸ் வந்து ஆர்டிஎம்ல வந்து ஆக்ஷன்ல வந்து தக்க வைக்க போறாங்க அப்படின்றது எல்லாருடைய ரசிகர்களின் எதிர்பார்ப்பா இருக்கு. அதையெல்லாம் விடுங்க. ஆக்ஷன்ல வந்து ஆர்சிபி முதல்ல வந்து டார்கெட் பண்ணக்கூடிய முதல் பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா கேஎல் ராகுல் தாங்க. கேஎல் ராகுலை பிக் பண்ணி அவர் ஆர்சிபிக்கு கேப்டனா போட்டு அவருக்கு தேவையான பிரியாரிட்டியை கொடுத்து அவரை வந்து ஆர்சிபியில் ஆட வச்சு கப் அடிக்கிறது தான் ஆர்சிபியின் அடுத்த ஒரு மாஸ்டர் பிளானா இருக்க போகுது. கோலி அவர்கள் தான் கேப்டனா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அது கோலி அவர்களால் கண்டிப்பா கேப்டன்சி பண்ண முடியாது. 18 ஆண்டுகளாக ஒரே அணியில் நீடிக்கும் ஒரே வீரர் விராட் கோலி மட்டும்தான் அந்த சாதனையை அவர் மட்டும்தான் வச்சிருக்காரு. வேற யாராலுமே பண்ண முடியாது. அந்த அணியில் மட்டும்தான் கடைசி வரைக்கும் விளையாடுவேன். நான் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிற வரைக்கும் இந்த அணியில் மட்டும்தான் நான் விளையாட போறேன், வேற எந்த அணிக்கு நான் போக போறதுன்னு சொல்லிட்டு விராட் கோலி அவர்கள் அதிரடியான ஒரு முடிவை சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே கேஎல் ராகுல் ஆர்சிபிக்கு வருவதற்கு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க, வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கம்பல்சரியா வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா கடைசியில ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்திருக்காங்க. அவரை வந்து வெளியே விட்டுருக்காங்க. ஆர்சிபிக்கு தான் அவர் அப்படின்றது எழுதி வச்சிருக்கு, அவருக்கு தான் வந்து ஆர்சிபி அப்படின்றது முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே யாராலையும் மாற்ற முடியாது. அவரை எவ்வளவு கோடிகள் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஆக்ஷன்ல பார்க்கலாம். கண்டிப்பாக மெகா ஆக்ஷன்ல கேஎல் ராகுலுக்கு நிறைய டீம்கள் வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல வந்து ஆர்சிபி எப்படி அவரை வந்து பிக் பண்ண போறாங்க, எவ்வளவு கோடிகள் வந்து அவருக்கு கொடுக்க போறாங்க, எவ்வளவு கோடிக்கு அவர் போக போறாரு, ரெக்கார்டை பிரேக் பண்ண போறாரா. ஏன்னா விராட் கோலி அவர்கள் தான் 21 கோடி ரூபாய்க்கு முதல் இந்திய பிளேயர் வந்து 21 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டதுல விராட் கோலி அவர்கள் இந்த ரெட்டினேஷன்ல வந்து ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அதெல்லாம் பிரேக் பண்ணி அதை விட ஹையஸ்ட் விலைக்கு கேஎல் ராகுல் போவாரா அப்படின்றத நம்ம ஆக்ஷன்ல பார்க்கலாம் மக்களே. கேஎல் ராகுல் அவர்கள் எந்த அளவுக்கு ஆர்சிபியில் வந்தால் நன்றாக இருக்கும், ஆர்சிபி ரசிகர்களுக்கு கேஎல் ராகுலுடைய இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுது, கேஎல் ராகுல் வந்தால் இந்த முறை கப்படிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை, see you guys.